அமர்ந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தின் சில காரியங்களை தியானிக்க போனது ஒரு பெரிய பகுதி, ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறதுனால 27 வசனங்கள் இருக்கிறது. அவனுடைய கிருபையினால இன்னைக்கு பாதி மட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அற்புதம் சொல்லப்படுகிறது. இத வெறும் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அந்த அற்புதத்தின் விளைவாய் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லப்படுகிறது. அந்நிய தேசத்தை சார்ந்தவன், அப்போ அவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் இருந்தான், எப்படி அவன் மாறினான், எப்படி அவன் மாறினான், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் உண்டானது என்று கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நான் தொடருவேன். இன்னைக்கு இந்த ஆரம்ப கட்டத்தில் அவன் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை குறித்து இன்னைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கவனிங்கள், இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள், சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு அது பேசுது. சில கேரக்டர்ஸை நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ணும்போது அந்த கேரக்டர்ல இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நான் முதல் முறையாக மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி என்னை பார்த்தா. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ தான் படித்து முடிச்சுட்டு போயிருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு அறிவுரை கூறினார். இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரும் வந்து அந்த ஒர்க்கு பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நீ இங்கே வந்திருக்கிற, நல்லா ஒர்க் பண்ணிட்டு நிறைய பேர் உனக்கு கூட வேலை பார்க்குறாங்க, எல்லாரையும் வாட்ச் பண்ணி யார்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கோ அதை படிச்சுக்கோ. அதை நீ அபியாசப்படுத்த முயற்சி பண்ணு. யார்கிட்ட எல்லாம் கெட்ட கேரக்டர் இருக்கோ அதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான, நம்ம பார்த்தீங்கன்னா இங்க இருப்போம், இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே குணம் படைத்தவர்களானா இல்லை, கண்டிப்பா இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நல்ல குணங்கள் இருக்கிறது. கண்டிப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கும் சிலருக்கு கெட்ட குணங்கள் இன்னும் தொடருது. இந்த ஜென்ம சுபாவம் அது வந்து நம்ம லைஃப் டைம் சில நேரம் தொடர்ந்துட்டே வருது. அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் டெய்லி. அதை தான் எதிர்த்து மாம்சத்தை எதிர்த்து ஆவியில வளரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனா போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டர். அதே மாதிரி இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணும்போது அதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அவர்களுடைய குணத்தினால் அவங்களுக்கு என்ன பலன், அவருடைய குணத்தினால் என்ன அவர்கள் இழந்தார்கள், இவர்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம ரியலைஸ் பண்ணணும். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவனுடைய பேர் நாகமான். எல்லாம் சொல்லுங்க, நாகமான். நாமான் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. இந்த பேருடைய அர்த்தம் என்னன்னா பூரண அழகு. சொல்லுங்க, பூரண அழகு. ஆமா, அர்த்தம். இப்பெல்லாம் பேர் கூட அர்த்தம் இல்லாத பெயர்கள் எல்லாம் போடுவாங்க. பிள்ளைங்களுக்கு பேர் போடுவது கூட கொஞ்சம் ஞானமா போடும். நல்ல அர்த்தம் உள்ள நல்ல பேரா போடுங்க. ஆமே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ அதுல 1வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். அந்த மனிதனுடைய நிலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பெரும் பகுதி நாகமானை உயர்த்தி காண்பிக்கிறது. ஆனால் கடைசி வார்த்தை மாத்திரம் நாகமானுக்கு இருந்த அந்த பலவீனத்தை எடுத்து காட்டுகிறது. அதுவரைக்கும் அப்படியாகும் இப்படியாகும், அவன் இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வார்த்தை மொத்தம் அவனுக்கு லைஃபை 0 ஆக்குறது மாதிரி ஆயிடுச்சு. யார் இந்த நாகமான் அப்படின்னா, சீரிய ராஜாவின் படை தலைவன். ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய ராஜா, அங்க ஆர்மி போர்ஸ் இருக்கு,
நமக்கு நம்ம நாட்டில் எத்தனை படைகள், எத்தனை விதமான படைகள் உண்டு? 3 படைகள். என்ன படைகள் எல்லாம்? விமானப்படை, தரைப்படை, கடற்படை. இந்த 3க்குமே யார் இருப்பாங்க? தளபதிகள். அதாவது அந்த ஒவ்வொரு கடற்படை தளபதி, விமானப்படைக்கு இன்னொரு தளபதி இருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மொத்தத்தில் கண்காணிக்கிறது ஒருத்தர் இருப்பார். இந்த சீரிய தேசத்தின் ராஜாவுக்கு இருந்த படைகளுக்கு எல்லாம், மொத்த படைகளுக்கும் யார் தலைவன் என்றால் நாகமான். அந்த காலத்தில் இந்த சீரிய படை உலகத்தில் இருக்கிற அநேக நாடுகளோடு யுத்தம் பண்ணி தன் பயப்படுத்தினர். சீரியா தேசத்தில் அநேக ஜனங்களை அடிமைகளாக்கி கொண்டு வந்தார்கள். அதுல இஸ்ரவேலும் தப்பவில்லை. எல்லா இடங்களிலும் போய் எங்க போனாலும் இந்த சீரிய படைக்கு வெற்றி. பைபிள் சொல்லுது, அந்த நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனா இருந்தான். அவன்தான் ராஜாவுக்கு பிறகு அவன்தான் அந்த தேசத்துல பெரிய ஆளு. இன்னும் சொல்ல போனா நம்ம பாஷையில கேட்கணும்னா ரொம்ப கனம் பெற்ற ஆள், ரொம்ப மரியாதைக்குரிய ஆள். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையும் உள்ளவனா இருந்தான். நிறைய ஆள்பலம் அவனுக்கு இருந்தது. அந்த நாகமானை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு எதை கட்டளையிட்டா? ரட்சிப்பை கட்டளையிட்ட. இந்த வார்த்தையில ரொம்ப கவனமா கவனிக்கணும். அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு படை தளபதி, இஸ்ரவேலை சார்ந்தவன் அல்ல. ஆனா எங்க போனாலும் இவனுக்கு வெற்றி. எங்க போனாலும் சீரியா ஜெயிக்குது. எங்க போனாலும் இவன் போய் அடிமைகளை கொண்டு வந்துடுறான், கொள்ளையாடி கொண்டு வந்துடுறான். சீரியாவுடைய புகழ் நாளுக்கு நாள் உலக நாடுகளில் பரவுகிறது. அதற்கு காரணம் யாருன்னா நாகமான். அதனால தான் சீரிய தேசத்தின் ராஜாவுக்கு இந்த நாகமான் மேல ரொம்ப மதிப்பு. அவனை கனப்படுத்துறான், அவனை மரியாதை பண்றான். அவன் பெரிய, தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனா இருந்தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், இந்த நாகமானுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடிந்தது யாரால்? கர்த்தரால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை அவனை கொண்டு கட்டளையிட்டார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போ கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை நல்லா விளங்கணும். நம்ம தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒண்ணு, எல்லாரும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த நாகமான் கர்த்தரை அறிவதற்கு முன்பாகவே, தேவனை தேடுவதற்கு முன்பாகவே, ஒரு அந்நிய வழிபாட்டில் இருக்கும் போதே இந்த நாகமான் மேல கர்த்தர் ஒரு கண்ணை வச்சிட்டார். இந்த நாகமானை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கனவே போட்டுட்டார். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை கொண்டு பெரிய ரட்சிப்பை காண்பித்தார். கவனிங்க, நாம் ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். ஆனா ஏற்கனவே கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சதுனால ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் நம்மை தொட்டு, கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி, கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். இந்த நாகமான் மேல ஆண்டுடைய பெரிய திட்டம் ஆரம்பத்திலே இருந்து வருகிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படி புகழ்பெற்ற, இப்படி படைத்தலைவனாக இருந்த பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவன் எதிர்க்க யாராலும் முடியாது, திறமசாலி. எந்த படையை எங்க அனுப்புனா எப்படி ஜெயிக்கலாம் அவனுக்கு தெரியும். யாருக்கிட்ட எப்படி யுத்தம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். எந்த காலத்துல யுத்தம் பண்ணணும்னு தெரியும். யாரை எங்க வைக்கணும்னு தெரியும். படைத்தலைவன்னா சும்மா இல்ல. அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா லீடர்ஸையும், எல்லா உறுப்பினர்களையும் எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்கணும் அவனுக்கு கர்த்தர் சகல ஞானத்தையும் கொடுத்திருந்தார். அவன் திறமை உள்ளவன். ஆனா ஒரு காரியம், மகாபராக்கிரமசாலியாக இருந்த அவனோ எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். வெளியில நல்ல பேரு, நல்ல புகழ், ராஜா கண்களில தயவு. உலக நாடுகளில் நாகமான்னு பேரு கேட்டாலே அத்தனை பேர் நடுங்குவாங்க. சீரியா மாத்திரமல்ல, உலக நாடுகள் இவனை பார்த்து அஞ்சுகிறது. அப்படிப்பட்ட மகாபராக்கிரமசாலியாக இருந்த ஒரு மனிதன் எப்படி பைபிள் சொல்லுதுன்னா குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டம் ஒரு வியாதி, சரீரத்தில் ஒரு வியாதி.
கவனிங்கள், இந்த போல பூமியில கியூர் ஆகிற மருந்துகளால் குணப்படுத்துகிற வியாதிகள் என்று சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் பல இருக்கின்றன. கவனிங்கள், அவைகளில் அந்த காலத்தில் ஒன்று இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் ஆரம்பத்தில் உடனே உடம்பு ஃபுல்லா என்ன பண்றது இல்லைன்னா பரவுறது இல்லை. இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்கும். அதை அவன் கண்டும் காணாமல் விட்டான்னா அது அப்படியே படர்ந்து படர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா, டக்குன்னு வராது, கொஞ்சம் 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 கொஞ்சமா சரீரம் முழுவதிலும் வந்து அந்த தோலை அழுக பண்ணி பக்கத்துல போனா நாத்தம் வர அளவுல அவன் சரீரத்தை அது கெடுத்துடும். குஷ்டரோகியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவன் சரீரத்தில் இருக்கிற அந்த குஷ்டம் மற்றவர்களையும் பாதிப்பதற்கான, மற்றவர்களையும் தீண்டுவதற்கான, மற்றவர்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல கவனிங்க, இந்த குஷ்ட ரோகம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது. இந்த பூமியில விடுதலையாக்க, சுகம் கொடுக்க, சரீர பிரகாரமாக அநேக தீர்வுகளை கொடுக்க மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனா பாவம் என்ற இந்த கொடிய வியாதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில் இருக்கிற யாரும் சரிப்படுத்த முடியாது. பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு எதிர்த்து நிற்பது, தேவனுடைய கட்டளைகளை மீறுவது, தீமை செய்வது, இவைகள் பாவம். இது உடனே அந்த பாவம் ஃபுல்லா பரவாது. நான் சொன்னேனே, குஷ்டரோகம் ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கிறது போல பாவம் ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்கும். பைபிள் சொல்லுது, எப்படி ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் பாவம் செய்கிறான்னா தன் தன் இச்சையிலே அவன் சிக்குண்டு போகிறான். பின்பு அந்த இச்சை என்ன பண்ணுதுன்னா கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. குஷ்டரோகம் போல பாவம் பெருசாகுது. கவனிங்க, ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும் போது அவளை பார்த்தா சொல்ல முடியாது. அந்த பெண் மற்றவரிடத்தில் வெளிப்படுத்தாத வரைக்கும் அவள் கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆகும்போது அவ யார்கிட்ட சொல்லலைன்னாலும் அவளுடைய சரீரம் அந்த காரியத்தை வெளிப்படுத்திவிடும். நாம ஒரு பாவம் செய்யறோம்னா ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், திரும்ப திரும்ப அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாள் போக 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 பைபிள் சொல்லுது அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் மரணத்துக்கு நேராய் அந்த மனிதனை கொண்டு போகிறது. இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாகமான் பெரிய மனுஷன், சமுதாயத்துல பெரிய பேர், ஆனா அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் சட்டை போட்டான்னா தெரியாது, போர் கவசங்கள் அணிந்து அப்படியே கம்பீரமா வந்து நின்னான்னா யாரும் சொல்ல முடியாது இவனுக்குள்ள இந்த பாவம் இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனா அவன் சட்டையை கலட்டிட்டான்னா அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில அவன் வீட்டுக்குள்ள போகும்போது, அவன் தனியா இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த நாத்தம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த 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 வியாதியின் வெளிப்பாட அவன் சகிச்சு பார்த்திருப்பான். இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், 1 மாசத்துல சரியாயிரும், 2 மாசம். கவனிங்க, பாவத்தையும் நாம இப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே அதை சீர்குலைத்து விடும். வார்த்தையில கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகத்தை குறித்து பைபிள் அநேக இடங்களிலே கூறுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியராகமம் 13வது அதிகாரத்துல குஷ்டரோகத்தை குறித்து பயங்கரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு குஷ்டம் வந்தா அவன் ஆசாரியனிடத்தில் தன்னை காண்பிக்கணும். இஸ்ரவேலை ஆசாரியன் அதை பார்த்து செக் பண்ணி, குஷ்டத்துல பல வகை இருக்கிறது. அது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கா, நாள்பட்ட குஷ்டமா,
அது வெண்குஷ்டமா, தோல் சம்பந்தமானதா, அந்த குஷ்டம் தலையில ஆரம்பிச்சிருக்கா, எந்த இடத்துல இருக்கு, அத ஆசாரியன் செக் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா, பைபிள் சொல்லுது லேவியராகமம் 13:3, அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தில் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுக்கும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவன் என்ன பண்ணுவான்னா, தீட்டுள்ளவன் என்று தீர்த்து விடுவான். ஆசாரியன் ஒரு மனிதனை செக் பண்ணி இவனுக்குள்ள குஷ்டம் இருக்கு, இவன் தீட்டுள்ளவன் சொன்னா அவன் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள வர முடியாது, மற்றவர்கள் வசிக்கிற வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, ஜனக்கூட்டத்தோடு அவன் சேர்ந்து வாழ முடியாது, அவன் தனியா இருக்கணும். அவன் சாப்பிடுற சாப்பாட்டு பிளேட் தனி, டம்ளர் தனி, அவன் உடுத்துற உடைய யாரும் தொடக்கூடாது, அவனே கிளீன் பண்ணி போட்டுக்கணும். இந்த கொரோனா காலத்தில் ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஐசோலேஷன்ங்கிற வார்த்தையை கவனிச்சு, தனிமைப்படுத்தப்படுதல். பல பிரச்சாரங்கள் அந்த நாட்களில் நம்முடைய அரசு அறிவித்துக் கொண்டே இருந்தது, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திடுங்க. மற்றவர் உங்களை தனிமைப்படுத்துறது இல்லை, உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி. பாவம் ஒரு மனிதனை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது, நாள் போக்குல தேவ பிள்ளைகளை விட்டே பிரிக்கிறது, சபையை விட்டு பிரிக்கிறது, சபை ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தனிமையா இந்த பூமியில அவனே உழைச்சி, அவனே விதைச்சு, அதை அறுவடை செஞ்சு, அதை அவனே எடுத்து பொங்கி சாப்பிடுவது அரிது. இந்த உலகத்தில் வாழும் போதே மற்ற மனிதர்களுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கு நான் சொல்றேன், சபை ஐக்கியம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால வளர முடியாது. ஜப ஐக்கியம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால வளர முடியாது. ஜபிக்கிற நண்பர்கள் இல்லாம உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஆனா இந்த குஷ்டரோகம் போல பாவம் என்ன செய்கிறது என்றால், ஆவிக்குரிய நண்பர்களை விட்டு உங்களை பிரிக்கிறது. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, உங்களுக்குள்ள ஒரு கில்ட் வருது பாருங்க, நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு எப்படி சர்ச்சுக்கு போறது, உங்களை பிரிக்குது. எனக்கு கம்யூனியன் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணல, ஐயோ போன வாரத்துல போன மாசம் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், உங்களை விட்டு அந்த குஷ்டரோகம், அந்த பாவம் தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறது. கம்யூனியன் அப்படின்னா என்ன? ஃபெல்லோஷிப், தேவ சமூகத்துல கர்த்தருடைய பந்தி, அது அதை விட்டு பிரிக்கிறது, உங்களை தனிமைப்படுத்த விடுகிறது. ஆதாம் செய்த பாவம் அவனை தனிமைப்பட வைத்தது, தேவ சமூகத்திலிருந்து ஓட வச்சது. அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் ஒரு மனுஷனை குஷ்டரோகி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவன் தீட்டுள்ளவன், அவன் பக்கத்துல யாரும் போக கூடாது, அவனு யார் பக்கத்திலையும் போகக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த மனிதன் தான் இந்த நாகமான். ஆனால் இந்த நாகமானுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் பெரிய படை தளபதி, சீரியாவில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸை கூட இவன் பார்த்திருக்கலாம் அந்த காலத்துல, இந்த வைத்தியர்கள். என்ன ராஜாவுக்கு அடுத்த ஆளு, வேற எங்கேயும் போய் தெரியாம சைலண்டா யாரையாவது போய் பார்த்துட்டு இதுக்கு கியூர் கடை ஆகுமா அப்படிங்கறத ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அவலமான நிலையில் அவனுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு கூட தேச மக்கள் தங்களுடைய குஷ்டம் என்கிற அந்த பாவம் மாறும்படி சில நேரத்தில் பார்ப்பேன், தங்களுடைய சரீரத்தை கீறி, சரீரத்தை குத்தி நடக்கிறாங்க, கால்நடையா நடக்கிறாங்க. சிலர் முழங்காலே நடந்து போறாங்க, சிலங்கள் செருப்பு போடாம போறாங்க, விரதம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க. இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனம், பாவ கட்டிலிருந்து ஒரு விமோசனம், இந்த குஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு எங்க போனாலாவது கிடைக்குமா? அலைகிறார்கள் எங்க போனாலும். இந்த குஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடையாது, இந்த பாவத்துக்கு ஒரு விமோசனம் கிடையாது. பரம்பரையாக இந்த பாவம் தொடர்ந்து சாபமாக உருவாகி ஜனங்களை இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற குஷ்டரோகத்தை போல. கவனிங்கள். ஆனால் இந்த நாகமானுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது. யார் மூலமாய் கிடைக்கிறது என்று பார்த்தால், 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை
சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார். இங்கே நாகமானுடைய வீட்டில் ஒரு பெண்ணு அடிமையா வேலை பார்க்குது. இந்த பெண்ணுடைய பூர்வீகம் இஸ்ரவேல். இந்த பெண்ணை சீரிய படை இஸ்ரவேலை முற்றுகை போட்ட போது இந்த பெண்ணையும் அடிமைப்படுத்தி கொண்டு வந்து நாகமான் என்ன பண்றான்னா தன் மனைவிக்கு பணிவிடைக்காரியாக கொடுக்கிறான். இப்ப இந்த பிள்ளை வந்து வேலை செய்யுது. அடிமை பெண் என்ன வேலை செய்யும்? நீங்க வீட்டு வேலை செய்யும், ட்ரெஸ் வாஷ் பண்ணும். நான் நினைக்கிறேன் இந்த அடிமை பெண்ணுக்கு இந்த காரியம் எப்படி வந்திருக்கும்? நான் சொன்னேன், சட்டையை போட்டா குஷ்டம் வெளியே தெரியாது. அடிமை பண்ணிட்ட வந்து எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. நான் கெஸ் பண்றேன், நாகமானுடைய உடைகளை ஒருவேளை இவள் துவைத்து கொண்டிருக்கும் போது அந்த சீழ் சரீரத்திலிருந்து அந்த வியாதியின் கூறு, இரத்தம், ஏதோ ஒரு காரியத்தை அவன் அந்த துணிகளிலிருந்து கண்டுபிடித்திருக்கலாம். அதற்கான பதிவுகள் இங்க இல்லை. நான் நினைக்கிறேன் அவளுக்கு இப்படியாக தெரிய வந்திருக்கலாம். அவ ஒரு நாள் பார்க்கிறா, சரி ஓகே, ஐயா வந்து யுத்தத்துக்கெல்லாம் போற ஆளு, சரீரத்தில் ஏதாவது காயம். டெய்லி இதை பார்த்தா ஒரு மாதிரி ரத்தம் மாதிரியும் இல்லை, சீழ் மாதிரியும் இல்லை, ஸ்மெல் வேற வருது. இவன் நேரே போய் என்ன சொல்றான்னா, நாகமானுடைய மனைவி இடத்துல போய் சொல்றா, என் ஆண்டவன் ஆகிய நாகமானுக்கு இருக்கிற இந்த குஷ்ட ரோகத்தை நீக்க எங்கள் தேசமாகிய இஸ்ரவேலின் சமாரியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்றால், என்னுடைய எஜமான் அங்க போவாரானால் நிச்சயம் இந்த குஷ்ட ரோகத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். கவனிங்க, ஆனா இதுல கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஏற்கனவே ஒரு காரியம் நாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெக்கமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? யாரோ ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே போய் அந்த குறிப்பிட்ட வியாதி சுகம் அடைந்தால் சொல்லுவோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வியாதியஸ்தன் போய் அவனுக்கு ஒரு பரிபூரணமா சுகம் கிடைச்சி, அதே போல ஒரு வியாதி உனக்கு இருக்கிறதுனால நீ அங்க போய் என்ன பண்ணு. ஆனா இயேசு சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி பாருங்க. Thank you Jesus. லூக்கா 4வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 4:27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். சீரிய தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு என்ன சொல்றாருன்னா, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலுக்குள்ள நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல, இருந்தாங்க. ஆனால் அங்க யாருக்கும் குஷ்டரோகத்துல விடுதலை கிடைக்கல. சீரிய தேசத்திலிருந்து நாகமானுக்கு அந்த சுகம் கிடைச்சு.